హాయ్ హలో ఫ్రెండ్స్, నేను మీ సంజీవి. సియోన్ కన్స్ట్రక్షన్ యూట్యూబ్ ఛానల్. మన ఛానల్ పేరు సియోన్ కన్స్ట్రక్షన్ యూట్యూబ్ ఛానల్. ఇది నేత పూసిన కిచెన్ ரூம் பூசு வேலை. சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஓட்டுவோம். இது சீலிங்கு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பண்ண வேலை காமிச்சுன்னு இருக்கேன். இப்போது அதில் செவத்துக்கு டைல்ஸ் வரதுனால கோடு போட்டு வச்சுருக்கேன். கீழே டைல்ஸ் வராது, மேலே மட்டும் வரும். அது வரைக்கும் லேப்ட்டு கீழே கபோர்டு இது வரதுனால அது போடல. இதெல்லாம் டைல்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். మన சேனல் பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ பெட்ரூம் பூசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அந்த கிச்சன் ரூம் பூசினாங்களே அது காமிச்சிட்டேன். இப்போ இது இன்றைக்கி பெட்ரூம் பூசின்னு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரூம் பூசி வேலை நடக்குது. சீலிங்கு அடித்தாங்க. சீலிங் அடிச்சுட்டு மட்டை பலகை பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மட்டை பலகை போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் பூசுகிறாங்க சார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூமு 3 பேர் சேர்ந்து பூசி விட்டு ஒரே நாளில் பூசி முடிச்சிடுவாங்க. கண்ணறை இன்னறை எதுவுமே பேலன்ஸ் வைக்காமல் பூசிடுவாங்க. இந்த பிளாஸ்டிங் பண்ணி விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் இப்போ இன்றைக்கி கலை கொடுத்துன்னு வராங்க. அடிக்கடிக்கு இங்கே பெரியவர் கலவை கலக்கிறாரு. கலவை கலந்து கொடுக்குறாரு பெரியவர். சித்தால் கலவை ஏற்றி கொடுக்கும். இன்னொரு பெரிய ஆள் மணல் ஏற்றுறாரு. கீழேருந்து ஃபுல்லாக மணல் ஏற்றுறேன்னா மணலில் தான் பூசு வேலை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே மணல் தான். சாண்ட் ஃபீ சாண்டெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக மணலில் பூசு வேலை மட்டும் மணல் மட்டும்தான் பூரா. போனால் கட்டு வேலைங்களுக்கு மேலே தளத்துக்கு மட்டும்தான் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் சாண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா சாண்டு நல்லா இருக்காதுன்னு என்னோடய ஒப்பீனியன். அது நல்லா பிடிக்கல எனக்கு. ஒரு 2 பில்டிங்கில் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாண்டு மட்டும் எனக்கு பிடிக்கல. ஆனால் நிறைய பேர் பூசுகிறாங்க தான், இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பூசு வேலையை வீட்டுக்காரங்கக்கிட்ட சொல்லிவிட்டு பீஸ் வேலையை வாங்கிடுவேன். மணலே வாங்கிடுவேன். மணல் வாங்கினா நல்லாயிருக்கும், ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும், நல்லா பிடிப்பாகவும் இருக்கும். அதனால் நான் கட்டுற பில்டிங்கில் 90% மொத்தமாகவே மணலை தான் பூசிருக்கேன். ஒரே ஒரு பில்டிங் மட்டும்தான் சாண்டில் பூசிருக்கேன். ஆனால் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. அதனால் நான் இது பண்ணியிருக்கேன். இந்த பில்டிங் ஃபுல்லாகவே நான் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல் கான்ட்ராக்ட் செஞ்சாலும் நமக்கு மணல் தான் வச்சு பூசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல் கான்ட்ராக்டு 2300 ரூபா செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மணல் அதனால் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாகும். அதனால் 2300 ரூபாய்க்கு செய்கிறேன். நீங்களும் எனக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு நம்பரு கொடுக்கலாம். 99% ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். 99%. யாராவது உங்களை சொதப்பி விட்டாங்க, வேலை செய்கிறவங்க ஹவுஸ் ஓனர் உங்களை சொதப்பி விட்டா அதான் எதனா உண்டு. இல்லைன்னா நான் 99% பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அவங்க இது சிமெண்ட் கம்மி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்ற ஒரு இதுவே இருக்காது. எல்லாத்துலேயும் கரெக்டாக போட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக கிடையாது நமக்கு. அதுதான் நம்ம செய்கிற வேலைக்கோட மதிப்பு. நமக்கு செஞ்சால் ஒரு 2-3 வேலை கிடைக்குது. கிடைக்கிற வேலை வரை கரெக்டாக பண்ணி கொடுக்குறோம். வீட்டில் இல்லாத பர்ஃபெக்டாக வேலை கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேஸ்திரி தான், நான் இன்ஜினியர் கிடையாது. நாங்கள் பிளான் போட்டு தான் கட்டுவோம். நாங்களும் பிளான் பண்ணி எங்களை இஷ்டம் வந்த மாதிரி எப்படியோ அவங்களுக்கு பிடிச்சதுன்னா பிடிச்ச மாதிரி பிளான் பண்ணி அதே மாதிரி கட்டி கொடுத்துருவோம். ஃப்ரண்ட் எலிவேஷனு அதெல்லாம் நாங்களே ஒரு டிசைன் பண்ணுறதெல்லாம் நாங்களே பண்ணி விட்ருவோம். எங்கெங்கே என்ன டிசைன் பண்ணணுன்ட்டு நம்மள ஓரளவுக்கு ஐடியா பண்ணிவிடுவோம். அதனால் நான் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் செய்வேன், லேபர் கான்ட்ராக்ட் செய்வேன். லேபர் கான்ட்ராக்ட் 450 ரூபாய்க்கு செய்கிறேன் சார் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல் கான்ட்ராக்ட்னாக்கா 2300 ரூபாய்க்கு செய்கிறேன் சார். இதுதான் நம்மளோட வேலை. அதில் மொட்டை மாடியில் டைல்ஸ் போடுறது, ஃப்ரண்ட் எலிவேஷனு, இந்த மாதிரி கொஞ்சம் சிலது எக்ஸ்ட்ரா ஒர்க் வரும். இந்த சம்பு போடுறது, செப்டி டேங்க்கு பண்ணுறது, காம்பவுண்ட் வால் பண்ணுறது, இதெல்லாம் தனி ரேட்டில் வந்துடும்.
போர் போடுறது இதெல்லாம் தனி ரேட்டில் வந்துடும். மற்றபடி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். எங்கள் வேலை பிடிச்சதுன்னா எங்களுக்கு வேலை கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். நான் என்னோடய நம்பர் வந்து இதில் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் ஜி. அப்புறம் பூசு வேலை இன்னும் செஞ்சுன்னே இருக்காங்க, பார்த்துன்னு இருக்கீங்களா. இதோ அந்த டொக்கில் ஒருத்தர் பூசுறாரு பாருங்கள். அந்த பாத்ரூம் பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதனால் டொக்கு ஆகிட்டேன். அந்த டொக்கில் பூசு வேலை பண்ணாங்க, பொருள் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த இடத்துல. இது ஃபுல்லாக 10க்கு 10 ரூமு. அதுக்குள்ளே திருப்பி 5க்கு 4 இடம் இருக்குது உள்ளே. அது ஸ்டடி இந்த டேபிள் போட்டுன்னு படிக்கிற மாதிரி ஒரு இடம் அது கீழே. அதனால் அந்த இடம் கொஞ்சம் டொக்கு வந்துருச்சு. இந்த பையன் பாரு சீலிங் நல்லா ஐத்து பூசுகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த அம்பத்தூர், திருமலவாயில், ஆவடி இந்த சரௌண்டிங் சுற்றி கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் வேலை செய்வோம் நாங்கள். மெட்டீரியல் கான்ட்ராக்டில் இருந்தாலும் சரி, லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் சரி, அவங்க விருப்பம். நம்ம அதை மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அது கம்மி பண்ணுவோம், இது கம்மி பண்ணுவோம், சிமெண்ட்டு கம்மி பண்ணுவோன்ற கணக்கு எல்லாம் இல்லை சார். கரெக்டாக பண்ணுவோம், கரெக்டாக கேட்டு வாங்கிடுவோம், அவ்வளோதான். நமக்கு வந்த வரைக்கும் போதும், நமக்கு செய்கிற வேலைக்கு சம்பளம் நின்னா போதும். அந்த மாதிரி சார் வேலை செய்கிறோம் நாங்கள். ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சின்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். பூசு வேலை நீட்டாகவும் பண்ணி கொடுத்துருவோம். நீட்டாக இருக்கும், பூசு வேலை சுத்தமாக இருக்கும். மட்டப்பலகை பிடிச்சின்னு இருக்காங்கப்பா, பையன் மட்டப்பலகை பிடிக்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தனார் பையன் அதை உள்ளே ஒருத்தர் வந்து மனசு கட்டை பிடிக்கிறார், தெரியுதுங்களா. அவர் மனசு கட்டை பிடிச்சின்னு வர்றாரு உள்ளே. கொஞ்சம் உட்காந்துருந்தா செய்யணும் அதில் டொக்கில். ஆனால் வேலை சுத்தமாக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்கும். அதில் வந்த கவலை கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இல்லைனாலும் சுத்தமாக பண்ணி கொடுக்குற பசங்க தான், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சொல்லவே தேவையில்ல, க்ளீனாக பண்ணுறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மனசு கட்ட பக்காவாக மட்டப்பலகை பக்காவாக பிடிக்கிறாரு பாருங்கள். நீட்டாக பிடிக்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாக பக்காவாக அடிக்கிறாங்க. அதை பாருங்களா, கலை அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி மனசு மட்டக்கலை பக்காவாக பிடிக்கிறாரு. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆனால் நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுமா? மறந்துட்டேன் இதை சொல்ல. இதுக்கு மானிட்டேஷன் வரணுமான்னா 10,000 சப்ஸ்கிரைப் வரணுமா, அப்புறம் 4,000 அவர் பார்த்துருக்கணுமா. இதெல்லாம் வந்தால் எனக்கு வந்து மானிட்டேஷனாக ஏதோ வந்துடுமா. அது பண்ணாக்கா காசு கூட கிடைக்குமா. பார்த்து நீங்கள் லைக் பண்ணி விட்டுடுங்க ப்ளீஸ். இப்போ புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணுவாங்களா? அந்த மாதிரி நமக்கு ஒரு லாபம் தானே அது. ஆமாம், ஒரு காசு கிடைக்கல நம்ம எனக்கு. ஆமாம், அதுக்கு வீட்டுக்கு போடுறது ஆனால் ஆசைப்பட்டு தானே போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. யார் இருந்தாலும் நல்லா பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், நன்றி, வணக்கம்.